ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம மேலே வந்திருக்கிறோம். மழை வந்து 2 நாளாக 3 நாளாக மழை பெஞ்சின்னு தான் இருக்குது. நைட்டு விடிகாலம் எல்லாம் சரியான இடி மழை. அப்படியே தலைமையிலேயே இடி விழுற மாதிரி ரொம்ப சத்தமாக இடி விழுந்தது ஃப்ரெண்ட்ஸ். வந்து மழை இன்னும் பெஞ்சினே தான் இருக்குது. சரி, நம்ம காலையில் லைவில் வந்து வீடியோ போட்டு அப்புறம் நம்ம வந்து மேலே வந்து செடியில் பூ எதனா இருந்தால் பறிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு மேலே வந்திருக்கிறோம். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் நேரம் மழை இல்லாமல் இருக்குது, திரும்ப மழை பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு இப்போ வந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம நாட்டு செம்பருத்தி செடியில் வந்து பூ வந்து இல்லை, ஆனால் அரும்பு மட்டும் இருக்குது. சரி, அது ஃபுல்லாக பூத்து மூடிட்டு அப்புறமா அதை நம்ம கட் பண்ணி விடலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். மல்லிகைப்பூ வந்து பூத்துருக்குது, ஒரு 3-4 பூ. கனகாமரம் பூவும் பூத்துருக்குது, ஆனால் அது இப்போ பறிக்கிற மாதிரி இல்லை, மழை தண்ணியில் வந்து நனைஞ்சு போயிட்டு இருக்குது. சரின்னு அதுவும் இன்னைக்கு நம்ம பறிக்கல. பூ கனகாமரம் பூவெல்லாம் கூட பறிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா இப்போ ஒரு டைம் ஆயிடுச்சு. சரி, சீக்கிரமாக நம்ம வீடியோ பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். பாருங்க, நம்ம நெல்லிக்காய் மரம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, சீதாப்பள்ளி மரமும் நல்லா இருக்குது. பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எப்படி பூ வச்சிருக்கிற மாதிரியே தெரியுது எனக்கு. ரெட் கலர்ல சின்ன சின்னதாக பூ மாதிரி தான் இருக்குது, அது பூவா என்னான்னு தெரியல. நம்ம கத்திரிக்காய் செடி வந்து இந்த கத்திரிக்காய் செடி எடுத்துட்டு இந்த தொட்டியில 2 பக்கெட்லேயும் வேற கத்திரிக்காய் செடி நடலான்னு சொல்லியிருந்தேன் நான். இப்போ இதில் ஒரு கத்திரிக்காய் வச்சிருக்குது. சரி, பார்க்கலாம். அது வேற பக்கெட்ல நான் எடுத்து ரெடி பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கத்திரிக்காய் செடிங்க வந்து நிறைய நம்மக்கிட்ட 4-5 கத்திரிக்காய் செடி இருக்குது. நம்ம கட்டிங்ஸ் பண்ணி வச்சது தான். கட்டிங்ஸ் பண்ணி வச்சு எல்லா கத்திரிக்காய் செடியுமே துளிர் விட்டு நல்லா கொஞ்சம் உயரமாக வளர்ந்துருக்குது. நம்ம குண்டு மிளகா செடியில் வந்து இப்போ 6-7 மிளகா வச்சுருக்குது. நம்ம அதுவும் நம்ம மோர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம், பெருங்காய மோர். ஏன்னா வச்சிருக்கிற பூ வந்து கீழே கொட்டாமல் எல்லாமே காய் பிடிக்குமா, அதனால நான் அதுவும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அது வந்து இன்னொரு 2 நாள் பொறுத்து நம்ம எடுத்துன்னு போயிட்டு எல்லா செடிக்கும் அடிச்சு விடலாம், ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இது பாருங்க, இந்த செடியில் எவ்வளோ இது பூ இருக்குது, ஆனால் பூ கூட வந்து எறும்பு இருக்குது. காய் வருமா, காய் பிடிக்குமா என்னான்னு தெரியல, பார்க்கலாம். ரோஸ் செடி வந்து எல்லாமே மஞ்சள் கலர் ஆகி போச்சு இலைங்க. அது நம்ம கட் பண்ணி போடணும், அந்த இலைங்களெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். இந்த சம்பங்கி செடியில் வந்து எல்லாம் பூ பூத்து முடிஞ்சு போச்சு, நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம வச்சு இந்த கவரில் 10 கனகாமரம் செடியுமே எல்லாமே நல்லா ஆயிடுச்சு. நம்ம செடி வச்ச நேரம் இப்போ மழையும் பெஞ்சினே இருக்குது, எல்லா செடியுமே நல்லா இருக்குது. பார்க்கலாம் அது எவ்வளோ நல்லா பெருசாகுதா நல்லா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம செம்பருத்தி செடியில் பாருங்க, அடுக்கு செம்பருத்தி செடியில் அரும்பு இருக்குது, அதுவும் பூக்குதா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணின்னு இருக்கிறோம். இல்லை, பூச்சி எல்லாம் கம்மியாக இருக்குது. இந்த கனகாமர செடியில் வந்து பூ வந்து ஸ்டார்ட் ஆகிருக்குது பூக்கிறதுக்கு. இதுவும் நம்ம எல்லாம் கட் பண்ணி விட்டது தான். மல்லிகைப்பூ செடி நம்ம 2 செடி சேர்த்து ஒன்றா நட்டு வச்சுருக்குறோம். இதுவும் நம்ம கட் பண்ணி தான் விட்டுருக்குறோம். பார்க்கலாம் இதுலேயும் அரும்பு வருதா என்னன்னு சொல்லிட்டு. இந்த செம்பருத்தி செடியில் இன்னும் அரும்பு இல்லை, ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடி இது. பார்க்கலாம் இதுலேயும் பூ வருதா என்னன்னு சொல்லிட்டு. நம்ம முல்லைப்பூ செடி பாருங்கள் நல்லா இருக்குது. அரளி செடியில் வந்து எல்லா கலையிலையுமே அரும்பு இருக்குது. பூ வந்து 1-2 பூ பூத்துருக்குது. இந்த மாதிரி நிறைய பூ வந்து பூத்து முடிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி விட்டதால தான் இவ்வளோ கிளைங்க வந்திருக்குது. இவ்வளோ நம்ம இந்த முறையும் மறுபடியும் பூவெல்லாம் பூத்து முடிஞ்சிட்டு பிறகு கட் பண்ணி விடலாம். இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.